உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, ஆனால் பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எப்பவுமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களை தேடி வர்ற அந்த போட்டிகளெல்லாம் நீங்கள் எப்படி நான் சமாளிக்கிறீங்க? இதே விஷயந்தான். நான் வேறு மாதிரி ஒன்று சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளர ஆரம்பித்தேன். நான் போன இடத்துக்கெல்லாம் அவரும் வந்து நின்னார். நான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவரை தாண்டணுங்கிற முயற்சியில் நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் yourself, only that will make you better. வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதான் சரியானதும் கூட. Life is very short, always be happy. Problems will come and go. Kill them with your success, bury them with your smile. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா. அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா. அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா. அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு. Don't lose your identity at any cost. Say no to temporary pleasures. Success is never ending. Failure is never final. இப்போ ஒரு கோட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இஃப் யூ மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் ஃபில் யுவர் ஐஸ் வித் யுவர் டியர்ஸ். இட் வில் ஹைட் another better opportunity in front of you.